السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த இடத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த சபையிலே அவன் விரும்புகின்ற சில செய்திகளை பேசுவதற்கான சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். முன்னைய உரையில் சொல்லப்பட்டதை போன்று அல்லாஹு தஆலா இது போன்ற சபைகளுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மிக பூரணமாக அந்த கூலி தர வேண்டும் என்று என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நாம் எதை பேசுகிறோமோ எதை கேட்கிறோமோ அந்த விடயத்தை அல்லாஹு தஆலா முழுமையாக எனது உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே மஹ்ஷர் என்ற அந்த மைதானத்திலே மனிதர்களாகிய நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களும் இடங்களும் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மஹ்ஷரிலே நடைபெறுகின்ற அந்த கோரமான காட்சிகளை பற்றி சொல்லுகின்ற ஆயத்துகளும் ஹதீஸ்களும் அதை பார்க்கின்ற பொழுது பயங்கரமான ஒரு ரஹீபான ஒரு தோற்றத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. ஏதோ மறுமையுடைய வாழ்க்கைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று எங்களுடைய மரணம் மட்டும்தான். எப்பொழுது நாங்கள் மரணிக்கிறோமோ அப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுத்த அந்த மறுமையுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஆரம்பமாகி விடுகிறது. அதிலே ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கபரு வாழ்க்கை, கபருக்கு பின்னால் மறுமையுடைய வாழ்க்கை என்று இஸ்லாம் தொடர்ச்சியாக எம்முடைய வாழ்க்கை பயணத்தை சொல்லுகிறது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். இந்த உலகத்தை அல்லாஹ் ஒரு நாள் அழிப்பான். மறுமை நாள் அந்த நாள். அந்த நாளை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற வார்த்தைகள் யோமுல் கியாமா, யோமுல் பஅஸ், யோமுன் நிஷூர், யோமுல் ஹிசாப், கணக்கு கேட்கக்கூடிய நாள், மனிதர்கள் ஒரு மைதானத்தில் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள், மனிதர்கள் ஒரு மைதானத்தின் பக்கம் விரட்டப்படுகின்ற நாள், மனிதர்கள் கபரிலிருந்து திருப்பி எழுப்பாட்டப்படுகின்ற நாள். இப்படி பல பேர்கள் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த நாளை பற்றி சொல்கிறான். ஒரு நாட்டுப்புற ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், மஸ்ஸூர் யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வின் தூதரே, சூர் என்றால் என்ன? சூர் ஊதுவதாக சொல்லுகிறீர்களே, சூர் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு ஊது குழல். அதற்கு யார் பொறுப்பாக சாட்டப்பட்டாரோ அவர் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய அரிசின் பக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹ் எப்ப எனக்கு அதை ஊதச் சொல்லுகிறானோ அந்த கட்டளையை அவர் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் சூர் என்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த சூரை முதலாவது சூரை அல்லாஹ் ஊதச் சொன்னால், இந்த பூமியில யார் உயிர் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களை தவிர முழு உலகமும் என்ன செய்துவிடும்? மயக்கத்தால், அதிர்ச்சியால் கீழே செத்து மடிந்துவிடும் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. இது முதலாவது சூர். இந்த சூரை பற்றி தான் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் முதலாவது சூரை ஊதித்தான் இந்த உலகத்தை அல்லாஹ் அழிப்பான். அழித்தால் இந்த உலகத்துல மாலிக்குல் முலூக், ஜப்பார், கஹார், சத்தார் என்ற இறைவன் மட்டும்தான் ஆட்சி செய்வான். முதலாவது சூருக்கு பின்னால் திருப்பி இந்த உலகத்தை அல்லாஹ் உயிர்ப்பிப்பதற்காக இரண்டாவது சூரை அல்லாஹ் ஊதுவான். ஒரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், 2 சூர்களுக்கும் இடையிலே உள்ள காலம் எவ்வளவு காலம்? முதலாவது சூர் ஊதப்பட்டு மனிதன் அழிந்து போய், இரண்டாவதாக அல்லாஹு தஆலா சூரை ஊதி இறந்து போன மனிதர்களை எழுப்பாட்டுகின்ற இரண்டாவது சூர் ஊதப்படுகின்ற 2 சூருக்கும் இடையில் உள்ள காலப்பகுதி எவ்வளவு காலம் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 40 என்றார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்கின்ற அவருடைய மாணவர்கள் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் 40 நாள் என்று சொன்னார்களா, 40 வருஷம் என்று சொன்னார்களா, 40 கிழமை என்று சொன்னார்களா, 40 மாதங்கள் என்று சொன்னார்களா? 40 என்றார்களே தவிர அதை எத்தனை நாள், எத்தனை வருடம், எத்தனை மாதம் என்று வரையறுக்கவில்லை என்ற செய்தியை சொன்னார்கள். 2 சூர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய காலப்பகுதி 40 என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் இரண்டாவது சூரை ஊதுவான். ஊதினால் அப்பொழுதுதான் மனித சமுதாயம் இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசியாக வாழ்ந்து மரணிக்கின்ற மனிதன் வரை அல்லாஹு தஆலா எழுப்பாட்டுகின்ற நாள் அந்த நாள். அதைத்தான் குர்ஆன் யௌமுல் பஅஸ், தன்னுடைய புதைகுழில் இருந்து மனிதன் எழும்புகின்ற நாள் அந்த நாள், விசாரணைக்காக எழும்புகின்ற நாள் அந்த நாள், மஹ்ஷருக்காக திரட்டப்படுகின்ற நாள் அந்த நாள். அல்லாஹ் இரண்டாவது சூரை ஊதுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுன்ஸிலுல்லாஹு மாஅம் மினஸ் ஸமாஇ. அந்த சூரை ஊதிவிட்டு அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து ஒரு மலையை பெய்ய வைப்பான். இறந்து போன புட்பூண்டுகள் எப்படி முளைக்குமோ அது மாதிரி இந்த மனித கோடிகள் தான் அடக்கம் செய்யப்பட்ட புதைகுழிகளிலிருந்து ஒவ்வொருவராக எழும்புவார்கள். அல்லாஹ் ஒவ்வொருவராக எழும்புவார்கள். எழும்பினா குர்ஆன் சொல்கிறது, யக்ருஜூன மினல் அஜ்தாசி கஅன்னஹும் ஜராதுன் முன்தஷிர். புதைகுழியிலிருந்து மனிதன் எழும்புகின்ற பொழுது எப்படி எழும்புவான்? குர்ஆன் எப்படி சொல்கிறது? யக்ருஜூன மினல் அஜ்தாஸ், அவர்களுடைய கபர்களிலே இருந்து எழும்புகின்ற பொழுது கஅன்னஹும் ஜராதுன் முன்தஷிர், பறந்து திரிகின்ற வெட்டுக்கிளிகளை போன்று எழும்பி ஓடுவார்கள் திக்கு தெரியாமல். இன்னொரு வசனம் சொல்கிறது, மம்பாசனா மிம்மர்கதினா ஹாதா மா வஅதர் ரஹ்மானு வஸதகல் முர்சலூன். இந்த புதைகுழியில் இருந்து எங்களை எழுப்பாட்டியவன் யார் என்று கேள்வி கேட்பார்களாம். தன்னைத்தானே கேட்டுக்கொள்வார்களாம். ஹாதா, இது மா வஅதர் ரஹ்மான், இது அல்லாஹ் சொன்ன வாக்கு, இது நடக்கும் என்று அல்லாஹ் சொன்ன கட்டளை. வஸதகல் முர்சலூன், நபிமார்கள் இதைத்தான் உங்களுக்கு வந்து உண்மை என்று சொன்னார்கள், இதற்குத்தான் தயாராக சொன்னார்கள் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்தை பொறுத்த வகையிலே அதான் மஹ்ஷர். எப்ப மனிதன் தன்னுடைய புதைக்குழியிலிருந்து எழும்புவானோ
அதைத்தான் அல்லாஹு தஆலா மஹ்ஷராக மாற்றி வைப்பான். குர்ஆன் சொல்லுகிறது, யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்த் வஸ்ஸமாவாத்து வபரஸு லில்லாஹில் வாஹிதில் கஹார். இந்த பூமி வேறொரு பூமியாக மாற்றப்படும். இந்த பூமி வேறொரு பூமியாக மாற்றப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியை அல்லாஹ் சமமான தட்டை வடிவத்திலே எந்த கோணலும் இல்லாமல் எந்த வளைவுகளும் இல்லாமல் தட்டையான வடிவத்திலே எந்த தூரத்திலிருந்து பார்த்தாலும் எந்த தொங்கலும் விளங்குகின்ற எந்த மூளையும் விளங்குகின்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த பூமியை புரட்டுவான். அதுதான் மனிதனை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யமுத்துல்லாஹ மத்தல் அதீம். அல்லாஹ் ஒரு மனிதன் இந்த மூளையிலிருந்து பார்த்தால் எந்த மூளையும் தன்னுடைய கண்ணால் பார்க்கின்ற அளவுக்கு நீளமான சமமான தரையாக அல்லாஹ் இந்த பூமியை மாற்றுவான். அந்த மஹ்ஷருடைய கோலத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸ், மனிதர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். ஹுஃபா, காலணி இல்லாத வெறுங்கால். உரா, ஆடை இல்லாத நிர்வாணி. குர்லா, ஹத்னா செய்யப்படாதவர்களாக. எப்படி தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே இருந்து பிறக்கின்ற பொழுது ஒரு மனிதன் எந்த படைகோலத்திலே வந்தானோ அந்த நிலையிலே அல்லாஹு தஆலா மனிதனை அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மாற்றுவான். ஒரு பயங்கரமான ஒரு நிலை, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை. ஃபைதா ஜாஅத்தி ஸாஹா, அந்த சப்தம் வந்தால், மஹ்ஷருடைய சத்தத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி. உறவு என்பது அங்கே இல்லை. உலகத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு உதவி, உங்களுக்கு உதவி என்றா என்னுடைய உறவு, என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய நண்பர், என்னுடைய கூட்டாளி, இவர்கள் எல்லாம் வருவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா அன்சாப பைனஹும் வலா யதஸாஅலூன். அங்க உங்களுக்கு உறவு என்ற பாலம் அங்கே இல்லை. வலா யதஸாஅலூன், அவர் எங்கே? சில நேரத்தில் இந்த சபையில யாராவது ஒருவர், வழக்கமாக ஒருவர் வருகின்ற ஒருவர் வராவிட்டால் நாங்க என்ன செய்வோம்? ஏப்பா அவர் வரல, அவர் எங்க போனாரு, அவரை காணலையே, அவருக்கு சுகம் இல்லையா, அவர் மருந்தெடுத்தாரா என்று கேட்டுக்கொள்வோம் நாங்கள். ஆனா மஹ்ஷர்ல ஃபலா அன்சாப பைனஹும் வலா யதஸாஅலூன், என்ன பெத்த உம்மா கூட என்ன விசாரிக்க மாட்டான், நான் பெத்த பிள்ளைகளை கூட நான் விசாரிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு கோரமான ஒரு நிலையில் அல்லாஹு தஆலா எம்மை விட்டு விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது எவ்வளவு காலம் தெரியுமா? அல்லாஹு தஆலா அந்த மஹ்ஷர் மைதானத்துல எவ்வளவு காலம் விடுவான்? 50,000 சனா, 50,000 வருஷம். லா இலாஹ இல்லல்லாஹ். 50,000 இயர்ஸ், 50,000 வருஷம் அல்லாஹு தஆலா மஹ்ஷரை அப்படியே விடுவான். எப்படி? யாருமே இல்லை, யாரை பார்த்தாலும் யாருமே இல்லை, ஒரு விசாரணை இல்லை, ஒரு உதவி இல்லை, ஒரு தண்ணீர் தாகத்துக்கு யாருமே இல்லை என்ற நிலையில் அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை 50,000 வருஷம் சாதாரணமாக அந்த மைதானத்திலே விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் அங்கும் இங்கும் அல்லோலப்படுவார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மனிதர்களை இந்த மைதானத்திலே பங்கு பிரிப்பான். சிலர் இருப்பார்கள் புன்முறுத்தவர்களாக, சந்தோஷப்பட்டவர்களாக, ஆனந்தப்பட்டவர்களாக, அவர்களுக்கு கஷ்டம் என்பது இல்லை. யார் சொல்கிறது? யார் சொல்கிறது? குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது? லா யஹ்ஸுனுஹும் இன்னல்லதீன சபகத் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபஅதூன். யாரெல்லாம் எங்களுடைய கட்டளையை ஏற்று அந்த முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, உலாயிக அன்ஹா முபஅதூன், இந்த நாளிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒன்றும் அவர்கள் இல்லை, அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் இல்லை. லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர். ஃபஸஉல் அக்பர், பயங்கர அந்த கோரம் அவர்களுக்கு எந்த கவலையையும் ஏற்படுத்தாது. வததலக்காஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சந்திப்பார்கள். என்ன சொல்லுவார்கள்? ஹாதா யௌமுக்குமுல்லதி குன்தும் துஅதுன். இன்றைய நாளைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு உலகத்தில் இருக்கும் பொழுது வாக்கு தந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ வஇஸ்ஸதி, அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான்,
வஇஸ்ஸதி, என் இஸ்ஸத்தின் மீதும் என் கண்ணியன் மீது சத்தியமாக, லா அஜ்மஉ பைன அப்தி பைன ஹௌஃபைனி வலா அம்னைனி, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு 2 தடவை பயத்தை கொடுக்கவும் மாட்டான், 2 தடவை ஆறுதலை கொடுக்கவும் மாட்டான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதனுடைய அர்த்தம் என்ன? ரெண்டு பயம். ஒரு அடியானுக்கு 2 தடவை பயம் இல்லை, ஒரு அடியானுக்கு 2 தடவை சந்தோஷம் இல்லை. அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹாஃபனி ஃபித் துன்யா அம்மன்துஹு ஃபில் ஆখিরাহ. அல்லாஹ் சொல்வதாக, உலகத்துல யார் பயப்பட்டாரோ அவருக்கு மறுமையிலே அச்சமில்லை. மன், யார் பயப்படவில்லையோ, ஹவ்வஸ்துஹு ஃபில் ஆখিরাহ, அவனுக்கு நாளை மறுமையிலே அச்சம் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது யாரோ நடந்து விட்டு போன கதை அல்ல, அல்லது யாருக்கோ இருக்க போகின்ற ஒரு செய்தியை இந்த இடத்துல நான் பேசவில்லை. நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய, நானும் நீங்களும் கட்டாயம் வர வேண்டிய ஒரு மைதானம் குறித்து தான் நான் பேசுகிறேன் தோழர்களே. அல்லாஹு தஆலா 50,000 வருடம் அந்த மைதானத்தில் எங்களை விடுவான். அந்த நேரத்தில் சில பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு கவலை, துன்பம். அந்த அளவுக்கு கோரமான நாள் அந்த நாள். அல்லாஹு தஆலா இதிலே பங்கு பிரிப்பான். கபரிலே இருந்து வெளியாக மனிதர்கள் சில பேர் அழுது கொண்டு வெளியாகுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்களை அல்லாஹு தஆலா சோலகத்திட வித்த மாதிரி அல்லாஹ் ஆக்குவான். அவ்வளவுக்கு சிரிசி, இதான் சைஸ். சில மனிதர்கள் யார் அவர்கள்? அவர்கள் தான் உலகத்தில் பெருமை அடித்தவர்கள், அவர்தான் உலகத்தில் பெருமையானவர்கள். அல்லாஹு தஆலா கஸ்ஸுரா, சோலகத்தை போன்று அல்லாஹ் அவர்களை ஆக்கி வாருகின்ற போகின்ற எல்லாருடைய காலிலும் மிரிபடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் அவர்களை இழிவாக்குவான். இன்னும் சிலரை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துவிகத் அனாகுஹும், அவருடைய கழுத்துகள் எல்லாம் பெரிய நீளமான தடிப்பமான கழுத்துகளாக மாற்றப்பட்ட நிலையில் தூக்க முடியாத அளவுக்கு அவர்களை அல்லாஹ் சுமத்தாட்டுவான். யார் அவர்கள்? அவர்கள் தான் உலகத்தில் தங்கம் வெள்ளி என்று சேர்த்து ஜக்காத் கொடுக்காமல் பதுக்கி வைத்த அவர்கள், ஜக்காத்தை நிராகரித்தவர்கள், தங்கம் வெள்ளியை சேர்த்தவர்கள், ஜக்காத்தை வெளியாழ்த்தார்கள். இவர்களுடைய அந்த தங்கம் வெள்ளிகளை அல்லாஹ் பெரிய ஒரு பாரமாக மாற்றி களத்திலே மாட்டுவான். சிந்தியுங்கள் தோழர்களே, இந்த மைதானத்துல யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய கருணையை தவிர வேறொன்றும் எங்களை பாதுகாக்காது. இந்த நிலையில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலரை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், அல்லாஹ் பேசவும் மாட்டான், அல்லாஹ் சுத்தப்படுத்தவும் மாட்டான். லா யன்துருல்லாஹு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலா யுகல்லிமுஹும். யார் அவர்கள்? சில பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று யார்? அல் மன்னான். அவர்கள் யார்? அல் மன்னான். மன்னான் என்றா ஒரு தர்மம் செஞ்சுட்டு, ஒரு உதவி செஞ்சுட்டு அதை 4 பேருக்கிட்ட சொல்லி காட்டுறவர், அல்லது செஞ்சவர்கிட்டே முகத்திலே சொல்லி காட்டுவர், நாங்கள்லாம் உங்களுக்கு எப்படி செஞ்சிருக்கிறோம், நாங்கள் அப்படி செய்யலாட்டி நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா. இப்படி தன்னுடைய தர்மத்தை அவர் மூஞ்சிலே சொல்லி காட்டக்கூடிய மன்னான், இவனை அல்லாஹ் தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு கூட்டத்தை பற்றி சொன்னார்கள், ஒவ்வொரு வியாபாரத்திலும் தான் வியாபாரம் தன்னுடைய பொருளை விற்கின்ற பொழுது பொய்யான சத்தியம் சொல்லி வியாபாரம் செஞ்சவன் வியாபாரி, இவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொன்னார்கள். அல் முஸ்பில், ஆடை அணியும் பொழுது கரண்டைக்கு கீழால் ஆடை அணிந்தவன், இவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் என்று சொன்னார்கள். இப்படி நிறைய பேர், நிறைய வகையான மனிதர்கள். யௌம தபியது வுஜூஹுன் வ தஸ்வது வுஜூஹ், சிலருடைய முகம் வெள்ளையானவர்களாக, சிலருடைய முகம் கருத்தவர்களாக அல்லாஹ் சிலரையும் மாற்றி வைப்பான். அமன் அஅரத அன் திக்ரி, என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய வசனங்களை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு நெருக்கடையான வாழ்வு. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, நாளை மறுமையில் அல்லாஹ் அவனை குருடனாக எழுப்பாட்டுவான். குருடன். இப்படி அஷ்காலுன் நாஸ், மனிதர்களை அல்லாஹு தஆலா பல வகைகளாக பிரிப்பதை போன்று சில மனிதர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான் அந்த மைதானத்தில். யார் அவர்கள்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 கூட்டத்தாரை பற்றி சொன்னார்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. யாரும் உதவி செய்யாத, நிழலே இல்லாத, வெயில் கோரத்துடைய நிலையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சில பேர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான், ஆறுதல் கொடுப்பான். யார் அவர்கள்? நீதமானவர்கள். எந்த நேரமும் தன்னுடைய மஸ்ஜிதின் பக்கம் உள்ளம் சாய்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள், தன்னுடைய பாவத்தை நினைத்து இரவு நேரங்களிலே கண்ணீர் வடித்தவர்கள், விபச்சாரத்தை விட்டு ஒதுங்கியவர்கள். இந்த கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் போ, அங்க போ, இது உண்டிடம் இல்ல, போ அங்க நிழல்ல போ என்று அல்லாஹு தஆலா அஷ்கால் பல மனிதர்களாக அல்லாஹு தஆலா பிரிக்கின்ற இந்த நிலையில் 50,000 வருடம் ஓடும் தோழர்களே. 50,000 வருடம் ஓடுகின்ற நிலையில் மனிதர்கள் என்ன செய்வார்கள்? முடியாது. இதுக்கு அங்கிட்டு தாங்க முடியாது. மனித கோடிகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஷஃபாஅ, ஹதீஸு ஷஃபாஅ, புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய ஹதீஸை எடுத்து பாருங்கள், நீண்ட ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யமல்லன் நாஸ், மனிதர்களுக்கு இதுக்கு அங்கால் அப்பால் தாங்க முடியாது, ஓடி வருவார்கள் மனித கூட்டம் எல்லாம். யாரிடம்? ஆதம். யாதம், ஆதமே, அந்த அபூனா, நீங்க எங்கட வாப்பா. அல்லாஹு தஆலா உங்களை அவருடைய கையால் படைத்தான். மலக்குமார்களுக்கு உங்களுக்கு சஜதா செய்ய சொன்னான். அந்த சிறப்புல இருக்கக்கூடிய ஆள் நீங்க. அல்லாஹ்ட்ட போய் எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்கள். சுவர்க்கம் அல்ல, எங்களுக்கு விசாரணையை ஆரம்பிச்சு நாங்க யாரு என்று எங்களுக்கு தீர்ப்பு தர சொல்லுங்கள். இந்த இடத்திலிருந்து எங்களை அப்புறப்படுத்த சொல்லுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவார்? இது எனக்கு முடியாது, நான் அந்த தரத்திலே இல்லை. இன்றைய நாள் அல்லாஹ் கோபப்பட்டிருப்பதை போன்று இதற்கு முன்னால் எந்த நாளிலும் அல்லாஹ் கோபப்படவில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் கோபப்பட மாட்டான். அப்படியான ஒரு நாள்ல நாங்க இருக்கிறோம். எனக்கு இது செய்ய முடியாது, அல்லாஹ் செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு விஷயத்தை நான் செஞ்சதுனால அல்லாஹ்ட்ட போய் இதை சொல்றதுக்குரிய தகுதி இன்றைய நாளில் எனக்கு இல்லை. அவர் நூஹை காட்டுவார். ஓடி வருவார்கள் நூஹிடம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா நூஹே அன்த அவ்வலுர் ருசுல், ரசூல்மார்கள் முதன்மையானவர் நீங்கள். எங்கட நிலைமையை பாருங்கள், இவ்வளவு காலம் ஒன்றுமே இல்லை, விசாரணை இல்லை. அல்லாஹ்விடத்துல போய் எங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு எங்களுக்கு தீர்ப்பு தர சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பொழுது நூஹும் ஆதம் சொன்ன செய்தியையே திருப்பி சொல்லுவார். அல்லாஹ் விரும்பாத ஒரு பிரார்த்தனையை உலகத்துல நான் கேட்டேன், அல்லாஹ் என்னை கண்டித்தான். அந்த பிரார்த்தனையோடு அல்லாஹ்விடத்துல போய் இந்த ஷஃபாஅத்தை செய்யறதுக்கு எனக்கு முடியாது. இன்றைய நாளில் அல்லாஹ் கோபத்தோடு இருக்கிறான். போங்க இப்ராஹிமிடம். இப்ராஹிமை காட்டுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இதே வார்த்தை, எனக்கு முடியாது. போங்க மூசாவிடம் வருவார்கள். மூசா அந்த கலீமுல்லாஹ், அல்லாஹ் உங்களோடு பேசியவர், நீங்க அல்லாஹ்வோட பேசிய நபி, எங்களுக்காக அல்லாஹ்விடத்துல போய் ஷஃபாஅத் செய்யுங்கள். அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு கட்டளையிடப்படாத ஒரு மனிதரை நான் கொலை செய்தேன். இன்றைய நாளில் அல்லாஹ் கோபப்பட்டிருப்பதை போன்று வேற எந்த நாளிலும் அல்லாஹ் கோபப்படவில்லை, எனக்கு முடியாது. ஈசாவிடம் போருங்கள். ஈசா என்ன சொல்லுவார்? இதே வார்த்தையை சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன சய்யிது வுல்தி ஆதம், மறுமையிலே ஆதமுடைய மக்களிலே முதன்மையானவர் நான் தான். அல்லாஹ் முதன்மையானவர் நான் தான் என்று சொல்லிவிட்டு இதை சொன்னார்கள். எல்லா நபிமார்களிடம் போய் சுத்தி கடைசியாக என்னை தேடி வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஃபஅഖர்ரு தஹ்தல் அர்ஷி சாஜிதா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்கள் வந்து என்னிடத்துல வந்து கேட்கின்ற பொழுது நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்வுடைய அர்ஷிக்கு கீழால் சுஜூது செய்த நிலையில் நான் விழுவேன். அனலஹா இதற்காகவே நான் பொறுத்துக் கொண்டு நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். இந்த நிலைக்காக நான் அரிசிக்கு கீழால் இருந்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். அல்லாஹ்விடத்துல சுஜூதுல நான் கீழே விழுவேன். சுப்ஹானல்லாஹ். தோழர்களே, நபிமார்களுடைய நிலை யாரு? சொன்ன எல்லா நபிமார்களும் உலுல் அஸ்ம். அல்லாஹு தஆலா மிக சிரமத்துக்குள்ளான மிக வலுப்பமான நபிமார்களுடைய லிஸ்ட் இந்த லிஸ்ட்.
சில நேரத்தில் சில மனிதர்களுடைய கொள்கையை நான் பார்த்தேன். சில அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், மறுமை நாள்ல நீங்க இவரை நம்பினா அல்லது இவருடைய கையில நீங்க பையத்து செய்தா உங்களை என்ன செய்வார்? உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார். உங்களுக்கு மறுமையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அவர் நீக்குவார். அவர் உங்களுக்காக தயார் நிலையிலே நிற்பார். அவர் அதை தயார்படுத்தி வச்சிருக்கிறார், இதை தயார்படுத்தி வச்சிருக்கிறார். நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கையை பிடித்து பையத்து செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு போலியான, அகீதாவுக்கு முரணான, யதார்த்தத்துக்கு முரணான, ஹதீஸுக்கு முரணான, சாத்தியமே இல்லாத ஒரு செய்திகளை பரப்பி மனிதர்களுடைய ஈமானிலே விளையாடுகிறார்கள். ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆதமுக்கு முடியாது, ரஹிமல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முடியாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முடியாது, மூசா, ஈசா, யாருக்கும் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாருக்குமே முடியாத ஒன்றை அல்லாஹ் ஒரே ஒரு மனிதனுக்கு தான் அனுமதி கொடுத்து வைத்திருக்கிறான். அவர் என்ன செய்வார்? அவரிடம் கோடிகள் வந்து கேட்கின்ற பொழுது அவர் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்ய மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஹ்தல் அர்ஷி சஅഖரு சாஜிதா, நான் சுஜூதிலே விழுவேன். சுஜூதிலே விழுந்தா ஃபயுல்ஹிமுனி அல்லாஹு பிமஹாமித, அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும் என்பதை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே போடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நினைக்கிற மாதிரி புகழ்றல்ல, அந்த இடத்துல அல்லாஹ் அவனை அந்த இடத்தில் வைத்து எப்படி அல்லாஹ்வை புகழ வேண்டுமோ அதை அல்லாஹ் என் உள்ளத்திலே போடுவான், சொல்லி தருவான். இதுக்கு முன்னால் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத வார்த்தைகள் அந்த வார்த்தைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து 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 கொண்டே இருப்பார்களே. அல்லாஹ் தன்னை பார்த்து அனுமதி தருவதற்காக, கேட்கிறதுக்கு அனுமதி தருவதற்காக அந்த நாள் கோரமான நாள். அல்லாஹ்வுடைய அனுமதியை தவிர, அல்லாஹ்வுடைய பேச்சை தவிர யாருமே பேச மாட்டார்கள். வலா தஸ்மஉ இல்லா ஹம்சா, குர்ஆன் சொல்கிறது, நபியே முணுமுணுக்கள் சத்தத்தை தவிர வேறொன்றுமே நீங்கள் கேட்க மாட்டீர்கள் அந்த மைதானத்தில். அவ்வளோ கோடிகள் நிற்கின்ற நேரத்தில் மனிதர்கள் பேசிக் கொள்கின்ற அந்த முணுமுணுக்கள் சத்தம், இதை தவிர வேறொன்றும் உங்களுக்கு கேட்காது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் பேசுவானாம் அந்த நேரத்தில், யா முஹம்மத், ஏ முஹம்மதே, இர்ஃபா ரஸக், நீங்க என்ன செய்யுங்க? உங்களோட தலையை தூக்குங்க. இஸ்அல் துஅதா ஃபஷ்ஃபா துஷஃபா, நபியே நீங்கள் தூக்குங்கள் தலையை, நீங்கள் கேளுங்கள், உங்கள் கேள்விக்கு விடை கொடுக்கப்படும். நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்கள் பரிந்துரை ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொன்ன பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் இருந்து எழும்புவார்கள். யா அல்லாஹ், எழும்பி 2 ஷஃபாஅத் செய்வார்கள். அதுதான் ஷஃபாஅத்துல் உதுமா, மிகப்பெரிய ஷஃபாஅத். யா ரப்பி, யா ரப்பி, இறைவா, உம்மதி உம்மதி உம்மதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத், இவர்களுக்கு நீ கருணை காட்டு என்று அல்லாஹ்விடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஷஃபாஅத்துன் ஹாஸா, அவருடைய உம்மத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத் செய்வார்கள். ஷஃபாஅத்துல் உதுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் இந்த வந்திருக்கிறாங்களே இந்த மக்கள், இவர்களுக்காக நீ அதாவது நீ விசாரணையை நீ ஆரம்பிச்சு விடு என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பார்த்து சொல்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுவான்? யா முஹம்மத், அக்ரிஜ் மின் உம்மத்திக 70,000 மினன் நாரி பிலா ஹிசாபின் வலா இகாப். முஹம்மதே, உங்கள் சமுதாயத்திலே 70,000 பேரை இந்த நிலையிலே இப்பொழுதே எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல், எந்தவித ஆதாபும் இல்லாமல், அவர்கள் மீசானுக்கோ மற்ற நிகழ்வுகளை தாண்டாமல் நரகத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுப்பான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்திலே ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு கோரமான ஒரு நாள். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்ததன் பின்னால் தான் விசாரணைக்காக அல்லாஹ் வருவான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜா ரப்புக வல் மலக்கு யௌமைதின் ஸஃபன் ஸஃபா. அந்த நாளில் அல்லாஹ் மனிதர்கள், மலக்குகள் அணிவகுத்த நிலையில் அல்லாஹ் ஃபஸ்லுல் கதா,
உங்களை விசாரிப்பதற்காக அல்லாஹ் வருவான். வயௌமஇதின் யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா. அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்த நிலையில் 8 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்த நிலையில் அல்லாஹ் விசாரணைக்காக மனிதர்களை நோக்கி வருவான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரிசை சுமக்கின்ற மலக்குமார்களுடைய ஒருவரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உதினலி, அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்தான், அன் உஹத்திஸ அன் அஹதி ஹமலத்தில் அர்ஷ். 8 மலக்குமார்கள் இருக்கிறார்களே, இந்த மலக்குமார்களில் 8 பேரில் ஒருவருடைய தன்மையை பற்றி அறிவிக்கும்படி அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா பைன ஷஹ்மதி உதுனிஹி, அந்த மலக்குடைய காதின் சேனை அதற்கும் அவருடைய புஜத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு காலம்? 700 ஆண்டுகள் பயணிக்கின்ற தூரம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதெல்லாம் தாண்ட வேண்டும், இதெல்லாம் நாங்கள் தாண்ட வேண்டும். அல்லாஹு தஆலா விசாரணைக்காக வருவான். விசாரணை எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரணையை கட்டமாக சொன்னார்கள். விசாரணை எப்படி? சுப்ஹானல்லாஹ். முதலாவதாக அவாமிர், சில கட்டளைகள் வரும் அல்லாஹ்விடத்திலிருந்து. அது யார்? உலகத்துல சிறந்த படைப்புகளாகிய, உலகத்துல யாரை ரசூல்மார்களாக நேசர்களாக அல்லாஹ் தெரிவு செஞ்சானோ அங்கிருந்து அல்லாஹ் ஆரம்பிப்பான். சுப்ஹானல்லாஹ். அவாமிர், சில கட்டளைகள். ஆதமே லப்பைக வஸஅதைக், இறைவா நான் ஹாதிர், நான் வந்து விட்டேன். அஹ்ரிஜ் பஅஸன் நார், உங்க கூட்டத்துல நரகவாசிகளை நீ வெளியே தள்ளு என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் முதல் கட்டளை பிறப்பிப்பான். அவர் என்ன செய்வார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு 1999 படைப்புகளை நரகவாதிகளாக தள்ளுவார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், பயம். யா ரசூலல்லாஹ், 999 நரகவாதிகள், அந்த ஒன்று யார் யார் ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅர்ஜு அன் யகூன மின் உம்மதி நிஸ்ஃப அஹ்லில் ஜன்னah, என்னுடைய சமுதாயத்தில் அரைவாசி பேர் சுவர்க்கவாதிகளாக இருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்றார்கள். இன்னி லஅர்ஜு அன் யகூன சுலுஸ அஹ்லில் ஜன்னah, 3 சரி, என்னுடைய உம்மத்துல சுவர்க்கவாதிகளாக இருக்கணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நன்மாராயம் சொன்னார்கள். அந்த 1999 யஜூஜ் மஜூஜ் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றுதான் என்னுடைய சமுதாயம். அல்லாஹு தஆலா நபிமார்கள் என்று ஆரம்பிப்பான். இரண்டாவது யார்? அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். யுத்ஆ நூஹ், நூஹை பார்த்து அல்லாஹ் கேட்பான், யா நூஹ் ஹல் பல்லக்த ரிசாலா, உங்களுக்கு தந்த அந்த தஅவாவை, இந்த ரிசாலாவை இந்த சமுதாயத்தில் நீங்க ஒப்புவிச்சீர்களா, எத்தி வைத்தீர்களா என்று கேட்ட பொழுது அவர் ஆமண்டுவார். திருப்பி அதே நிலையில அல்லாஹ் அவருடைய சமுதாயத்தை பார்த்து, இவர் வந்து உங்களுக்கு சொன்னாரா என்று கேட்பான் அல்லாஹ். அவர்கள் மறுப்பார்கள், மாலனா மின் நதீர், எச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இப்படியான ஒருவர் எங்களுக்கு வரவே இல்லை என்பார்கள். திருப்பி அல்லாஹு தஆலா நூஹை பார்ப்பார், யா நூஹ், உன்னுடைய சாட்சி என்ன? என்ன சாட்சி, என்ன ஆதாரம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இதோ இருக்கிறார் முஹம்மத், இதோ இருக்கிறார்கள் அவருடைய சமுதாயம், இவர்கள் நான் அந்த சமுதாயத்திலே வந்து இந்த பிரச்சாரத்தை செய்து எத்தி வைத்தேன் என்பதற்காக சாட்சி சொல்லுவார்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையாக சொன்னார்கள். இந்த சமுதாயம் சாட்சியான சமுதாயம், இந்த நபி பிற சமுதாயங்களுக்கு சாட்சியான நபி என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக யாரை அழைப்பான் அல்லாஹ்? யா ஈசா, ஈசாவே, அன்த குல்த லின்னாசி இத்தகிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ், நீங்களா உங்களோட சமுதாயத்தில் போய் உங்களையும் உங்கள் தாயையும் என்னை வணங்காமல் உங்களை வணங்க சொல்லி நீங்களா கட்டளையிட்டீர்கள், நீங்களா சொன்னீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், சுப்ஹானக் சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன்,
மா குந்து இன் குந்து குல்துஹு ஃபகத் அலிம்தா, நான் சொல்லி இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லவே இல்லை என்று நபிமார்கள் தொடக்கமாக ஒரு நபிக்கு பின்னால் இன்னொரு நபி 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 நபியாக அல்லாஹ் விசாரணையை ஆரம்பிப்பான். அடுத்ததாக அறுதென்றால் பாவங்கள் ஏடுகள் ஒப்புவிக்கப்படுகின்ற நேரம். அந்த நேரம் என்ற பாவத்தை என்ற பட்டோலைய அல்லாஹ் என்ன தனியாக கூப்பிட்டு விசாரிக்கின்ற நேரம். அந்த நேரம் ஒவ்வொரு மனிதர்களையும் அவருடைய நபிமார்களுடைய கொடிக்கு கீழால் அல்லாஹ் நிறுத்தாட்டுவான். யார் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் வந்தார்களோ அந்தந்த நபிமார்களுடைய கொடிக்கு கீழால் அல்லாஹ் நிறுத்தாட்டுவான். ஒவ்வொருவருடைய பேராக தன்னுடைய தந்தையின் பேரை சொல்லி அல்லாஹ் ஒவ்வொருவனாக அழைப்பான். யா ஃபுலான் இப்னு ஃபுலான், யா முஹம்மது இப்னு இஸ்ஹாக், யா இஸ்ஹாக் இப்னு ஹசன், யா நௌஃபர் இப்னு ஹுசைன், வாங்க. அல்லாஹ் விசாரிக்கின்ற நேரம். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் ஷரிவாக்கின்ற நேரம். அந்த நேரம் அல்லாஹ்ட உச்சகட்ட நீதி, அல்லாஹ்ட உச்சகட்ட அத்ல். அல்லாஹ்க்கு நினைச்சா இந்த போ நீ நரகத்துக்கு, இந்த போ நீ சொர்க்கத்துக்கு, விசாரணை ஒன்று இல்லை, அதை ஒப்புவிக்க வேண்டிய தேவையில்லை, அதை நான் தெரிந்து விட்டேன், என்னிடம் இருக்கிறது, நான் பார்த்து விட்டேன், அதற்கான சாட்சி என்னிடம் இருக்கிறது, மலக்குமார்கள் எழுதிவிட்டார்கள் என்று மொட்டையாக சொல்லி எங்களை விசாரிக்காமல் ஒப்புவிக்காமல் அல்லாஹ்வுக்கு நரகத்துல போடுகின்ற அதிகாரம் உண்டு. அவன் ஜப்பார், அவன் மாலிக்குல் முலூக். அல்லாஹ் உச்சகட்ட நீதி. யாருக்கும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? இந்தா புடி, வா, உன்னுடைய பட்டோலை வா. அல்லாஹு தஆலா மனிதனை விசாரிக்கின்ற நேரம். அந்த நேரம். இந்த இடத்தை நானும் நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் தோழர்களே. அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரிக்கின்ற பொழுது அல்லாஹ் அவனுக்காக சில கண்டிஷன்ஸ், சில நிபந்தனைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். என்ன நிபந்தனை? ஏண்ட புத்தகத்தை நான் தான் வாசிக்கணும். அல்லாஹ் யாரை மட்டும் வாசிக்க மாட்டான். இந்த அப்படி உன்னுடைய கிதாப், இக்ரா கிதாபக், இது அவனுடைய கிதாப். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய நாளில் உன் புத்தகத்தை நீயே வாசிச்சு உனக்கு கணக்கு தீர்த்துக் கொள்வதற்கு நீயே போதுமானவன். வாசி. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வஉர்து அலா ரப்பிக ஸஃபா லகத் ஜிஅ்துமூனா கமா ஹலக்னாகும் அவ்வல மர்ரத்தின் என்று சொல்லிவிட்டு வௌதி அல் கிதாப், ஒவ்வொரு மனிதனுடைய முன்னால் அவனுடைய புத்தகம் வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி வயகூலூன், பாவிகள் குற்றவாளிகள் தன்னுடைய புத்தகத்தை பார்த்துவிட்டு என்ன சொல்வார்கள்? மாலிஹாதல் கிதாப், இந்த புத்தகத்துக்கு, இந்த ஏட்டுக்கு என்ன நடந்திருக்கிறது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, அற்பமான விஷயத்தை கூட விடாமல் எழுதி வைத்திருக்கிறது. அற்பமான விஷயத்தை கூட விடாமல் எழுதி வைத்திருக்கிறது என்ற செய்தியை மனிதன் தன்னுடைய புத்தகத்தை பார்த்து தன்னைத்தானே கேட்டுக்கொள்வானாம். அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அத்தாரிஃபு கதா, இத பார், இதை செஞ்சாயா இல்லையா, இத பார், இதை பார்த்தாயா இல்லையா என்று ஒவ்வொன்றாக அல்லாஹு தஆலா விசாரிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹூசிப ஃபகத் ஹலக, யார அல்லாஹ் நோண்டி நோண்டி விசாரிச்சு ஆரம்பிச்சானோ அவன் அழிஞ்சதுதான். அல்லாஹ் யாரை நுணுக்கமாக விசாரித்தானோ அவன் அழிந்ததுதான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய புத்தகத்தை நானே வாசிக்க வேண்டும். சில நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை மறுப்பான், செய்யவில்லை என்றுவான், அதை இல்லை என்று சொல்லுவான். அல்லாஹ் அந்த நேரத்தில் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துவான். யார் சாட்சி? மலக்கா? இல்ல. வேற யாருமா? இல்ல. அல்லாஹு தஆலா தன்னுடைய உறுப்புகளை அல்லாஹ் தனக்கு எதிராக பேச வைப்பான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். இந்த நாளில் உலகத்தில் உங்களோடு பேசி நீங்கள் பேசிய வாய் மூடப்பட்டுவிடும். சீல் சீல். துகல்லிமுனா ஐதீஹிம், உங்களோடு எங்களோடு உன் கை பேசும், உன் கால் சாட்சி சொல்லும். மனிதன் பார்ப்பான், தன்னுடைய உறுப்பு பேசுகிறது. காலு லிஜுலூதிஹிம்,
அந்த நேரத்தில் மனிதர்கள் தன்னுடைய தோள்களை பார்த்து சொல்லுவானாம், ஏப்பா லீம ஷஹித்தும் அலைனா, ஏப்பா எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறீர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அந்த உறுப்புகள் சொல்லும், காலு அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. இதை அல்லாஹ் பேச வைத்தானோ அந்த அல்லாஹ் எங்களை இன்றைய நாளில் பேச வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் சொல்லும். சாட்சி எங்களுடைய கண்ட்ரோல்ல இல்ல. உலகத்துல நாங்க நியதி என்ன, எந்த தவறையும் செய்துவிட்டு ஏதாவது ஒரு குறுக்கு வழியை தேடுவோம். சாட்சியை மாத்தலாம், சாட்சியை வாங்கலாம், தீர்ப்பை வாங்கலாம், நீதிபதியை வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். அந்த நாளில் நீதிமன்றம் அல்லாஹ்வுடையது. லா துல்மல் யௌம், இன்றைய நாளில் அநியாயம் என்பது இல்லை. யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அல்லாஹ். அதற்காகத்தான் இந்த ஆறும், இந்த எடுத்துக்காட்டு. செஞ்சியா இல்லையா, ஏற்றுக்கொள்றியா இல்லையா, ஏற்றுக்கொண்டா ஓகே, இல்ல சாட்சி இருக்கிறது இடத்தில். பூரணமாக அல்லாஹ் விசாரித்ததன் பின்னால் ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருடைய வலது கையிலே அவனுடைய பட்டோலை கொடுக்கப்படுமோ, ஃபயகூலு ஹா உம்க்ரஉ கிதாபியா, அவன் சுத்தி திரிவான், என் பட்டோலையை பாருங்கள், இதோ நான் பாஸ், இன்னி தலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த விசாரணை வரும் என்று நான் உலகத்துல நான் ஈமான் கொண்டேன் என்று அவன் சுத்தி அவன் சந்தோஷத்துல தெரிவான். ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, யாருடைய இடது கையிலே பட்டோலை கொடுக்கப்படுமோ அல்லது முதுகுல குத்தப்படுமோ, ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா, எனக்கு இந்த நிலை வந்திருக்க கூடாது. ஹலக அன்னி சுல்தானியா, உலகத்துல எந்த பவர், எந்த ஆட்சியை, எந்த சக்தியை வைத்து நான் என்ன மாதிரி நடந்து கொண்டேனோ அந்த சக்தி ஒன்றுமே இல்லை என்று சொல்லி திரிகின்ற பொழுது அல்லாஹு தஆலா குதுஹு ஃபகுல்லு, அவனை பிடிங்க, சும்மல் ஜஹீம சல்லு, அவனை நரகத்துக்கு இழுங்க, சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, 70 முழம், கிட்டத்தட்ட 140 மீட்டர் என்று நினைக்கிறேன். 70 முழம், கணக்கு சரியோ பிழையோ தெரியாது. 70 முழம் பலமான சங்கிலியால் இவனை கட்டுங்க. அல்ல அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்ற வார்த்தை ஃபஸ்லுகுஹு. அறிஞர்களை அணுகி குர்ஆன்ல ஃபஸ்லுகுஹு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கேளுங்கள். வெறுமையாக சில நேரத்தில் கட்டுதல் என்று சில தர்ஜுமாக்களை விளக்கம் போட்டிருக்கலாம், அர்த்தம் செஞ்சிருக்கலாம், அர்த்தம் சரி, ஆனா விளக்கம் ஃபஸ்லுகுஹு என்ற வார்த்தைக்கு தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய பின்துவாரத்தில் உள்ளே தள்ளி வாயால் எடுக்கின்ற அந்த கட்டுதலுக்குத்தான் பேர் ஃபஸ்லுகுஹு. 140 மீட்டர் சங்கிலியால் அவனை கட்டி இழுத்து வீசப்படும் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருள் இதுல கொஞ்சம் பேர் நரகவாதி, இழுத்த வீசப்படுவார்கள். இதோடு நிற்காது, இன்னும் ஒரு இடம் இருக்குது, இன்னும் எத்தனையோ இடம் நாங்கள் தாண்ட வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் எங்களுடைய நன்மை தீமை, இது விசாரணையில நன்மை கணத்து விட்டதா தீமை கணத்து விட்டதா என்பதை அல்லாஹ் தன்னுடைய மீசானை கொண்டு வந்து செக் பண்ணுவான். மீசான் வைக்கப்படும், விசாரணை முடிந்து விட்டது, மீதான். அல்லாஹ் குர்ஆன் அதையும் சொல்கிறான். பயங்கரமான ஒரு வசனம் தோழர்களே, வனதஉல் மவாஸீனல் கிஸ்த் லியௌமில் கியாமah ஃபலா துظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين. ஒவ்வொருவரா கூப்பிட்டு அல்லாஹ் மீசான்ல அதாவது நிறுத்தாட்டுவான், ஸ்கேல். அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு வார்த்தை நல்லா சொல்றான், நல்லா கவனமா கேளுங்க. நதஉல் மவாஸீனல் கிஸ்தி, நீதமாக நிற்கக்கூடிய தராசை நான் கொண்டு வருவேன். ஃபலா துظلم نفس شيئا, அந்த மீசான் யாரையும் என்ன செய்யாது, அநீதமாக நிற்காது. وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِّنْ خَرْدَلٍ, குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு சொல், வாக்கியம், ஒரு வேர்ட். அது ஹர்தல் அளவாக இருந்தாலும் இந்த தராசு அதை நிற்கும். தஃசீரை வைத்து பார்த்தா, என்னப்பா இந்த ஹர்தல் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஹர்தல் என்ன தெரியுமா? நாங்க சாப்பிட்டு இந்த நாட்டில் நிறைய சாப்பிட்றோம், டேட்ஸ், ஈச்சப்பழம், பேரிச்சப்பழம். பேரிச்சப்பழத்தை நீங்க அப்படியே உடைச்சிங்கடா, உள்ளுக்கு என்ன இருக்குது, வித்து, சீட். சில நேரத்தில் சில பேரிச்சம்பழத்துக்கு அந்த சீடுக்கு மேலால வெள்ளை நிறமான ஒரு டிஷ்யூ மாதிரி ஒரு கையில அதை தொட்டாலும் சில நேரம் தொடுப்படாது,
கலண்டுரும். அந்த அளவுக்கு சாஃப்ட், மெல்லியது, அது பிடிக்கவும் மேலாது. ஈச்சப்பழத்துடைய சீடுக்கு மேலால் போர்த்தப்பட்டிருக்கும் அந்த வெள்ளை நிற பிடவை மாதிரியான அந்த பொருளுக்கு தான் பேர் ஹர்தல். அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட நன்மை அல்லது தீன்மை இந்த ஹர்தல் அளவு இருந்தாலும் இந்த தராசாதையில் இருக்கும், விடாது. அல்லாஹு தஆலா அந்த தராசில நிறுத்தி அல்லாஹ் என்ன செய்வான், நல்லவர்களை கெட்டவர்களை பிரிப்பான். அந்த நேரத்தில் தீமை கனத்தவர்கள் நரகவாதிகள், நன்மை கூடியவர்கள், நன்மை தீமை சமமானவர்கள், எல்லோருக்கும் இன்னொரு இடம் இருக்கிறது, பயங்கரமான ஒரு நிலை தோழர்களே. அதுதான் சிராத். நான் அவசரமா முடிக்கிறேன். அதான் சிராத். எல்லோரும் சொல்லுவோம் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாடம். அது சாதாரணமான இடம் அல்ல, எல்லா நபிமார்களும் பயந்த ஒரு இடம். மீசானுக்கு பின்னால் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம். அல்லாஹு தஆலா எல்லோரையும் அந்த இடத்துக்கு தள்ளுவான். போ, இந்த சிராத்தை தாண்டி தான் நீங்க நரகம் போறதாக இருந்தாலும் சொர்க்கம் போறதாக இருந்தாலும் போக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதஉ ஜிஸ்ரி, ஒரு பாலம் நரகத்தின் 2 தொங்கல்ல வைக்கப்படும். அதுக்கு முன்னால கடும் இருள், காரிருள். அந்த இருளை தாண்டி தான் நீங்க சிராத்துக்கு கால் வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த இருள்ல யாரெல்லாம் தாண்டுவார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த இருளை எப்படி தாண்டது? குர்ஆன் பேசுகிறது இந்த இருளை பற்றி. குர்ஆன் இந்த இருளை பற்றி பேசுகிறது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய அமலுக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவருடைய கையில அல்லாஹ் ஒளியை கொடுப்பான். அந்த ஒளியை எடுத்துக்கொண்டு அவர்கள் நடப்பார்கள். ஒளியின் வெளிச்சத்திலே அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் அவர்கள் நடப்பார்கள். யார் யாருடைய அமல்கள் கனத்ததாக இருக்குமோ நிறைய வெளிச்சம் கொடுக்கும். அது அவருடைய இஹ்லாஸுக்கு ஏற்ப, அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப அந்த வெளிச்சம் அவர்களுக்கு சிராத்தை கடக்கின்ற அளவுக்கு உதவி செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், குர்ஆன் சொல்கிறது, முனாஃபிக்குகளுக்கு கொடுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஆனா இருள் மிக வேகமாக அணைஞ்சிடும், முடியாது, தாண்ட மாட்டார்கள். அந்த முனாஃபிக்குகள் மூமின்களை பார்த்து கேட்பார்களாம், இக்தபிஸ் லனா மின் நூரிக்கும், உங்களோட வெளிச்சத்திலிருந்து, அதாவது உங்களுடைய ஒளியிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் தாங்களேன் என்று கேட்கின்ற பொழுது, கீழறிச்சி வராக்கும், போங்க பின்னால போங்க, கிடைக்காது. ஃபல்தமிசு நூரா ஃபதுரிப பைனஹும் பிசூரின் லஹு பாப், மூமின்களுக்கும் முனாஃபிகளுக்கும் இடையிலே அல்லாஹ் ஒரு திரையை போடுவான். இனி பேச மாட்டார்கள். இருள வந்து முனாஃபிக்குகள் நரகத்தில் வீழ்ந்து விடுவார்கள், மூமின்கள் தாண்டுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜிஸ்ரில், அந்த பாலத்துல முதலாவதாக தாண்டவர் நான் தான், முதலாவதாக நான் தான் தாண்டுவேன். எல்லா நபிமார்களும் அந்த இடத்திலே வந்து, யா ரப்பி சல்லிம் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்ன பாதுகாரு, என்ன பாதுகாரு, என்ன பாதுகாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த 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 பாலம் எப்படிப்பட்டது தெரியுமா? தஹலத்துன் மஸில்லத்துன், அது காலை வச்சா வழுக்கும், காலை வச்சா வழுக்கி கொண்டு போகும். ஃபீஹா கலாலீபு வ கதாதீபு, அதுல கொக்கிகள், இரும்புகள், உங்களை சுண்டி இழுக்கின்ற மாதிரியான கொக்கிகளை அல்லாஹ் பொருத்தி இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாஜின் முசல்லம், சில பேர் தப்பிடுவார்கள், இன்னும் கொஞ்சம் பேர் தவறுவார்கள், தவறு தப்புவார்கள், இன்னும் கொஞ்சம் பேர் கடக்க முடியாமல் கீழே நரகத்தில் விழுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, அந்த ஆழம் எவ்வளவு ஆழம் என்று தெரியுமா? ஒரு நாள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று குலுங்கினார்கள். சத்தம் போட்டு கேட்டது. சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்ததுரூன, உங்களுக்கு தெரியுமா இந்த சத்தம் என்னதென்று? 70,000 வருஷத்துக்கு முன்னால ஒரு கல் வீசப்பட்டது நரகத்துல. அந்த நரகத்தின் எல்லையை, கடைசி எல்லையை, குழியை பைத்து இப்பதான் தாண்டி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அவ்வளவு ஆழமான நரகம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கட அமல்கள் எந்த அளவுக்கு கூடுதலான இஹ்லாஸ் உள்ளதாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கும் சிராத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு இருக்கிறது தோழர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள், அந்த பாலத்தை தாண்டுகின்ற மனிதர்கள் எல்லாம் கடைசியாக கந்தரா என்கின்ற இடத்திலே வந்த பின்னால் அல்லாஹு தஆலா அந்த நேரத்துல கூட சுவர்க்கத்துக்கு உள்ள போறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான். இதுவரைக்கும் தெரியுமா? நீங்க யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா, நீங்க யாருடைய அமானிதத்தை மோசடி செஞ்சிருந்தா, அதுக்கும் அல்லாஹ் அந்த இடத்துல தீர்வு எடுத்து பழி எடுத்ததுக்கு பின்னால் தான் அல்லாஹ் உங்களை தூய்மையான நிலையில தான் சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் தள்ளுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும் வரைக்கும் சுவர்க்கம் தரப்படாது.
அவர்தான் முதலாவது சுவர்க்கத்தை திறப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், எல்லாரும் அந்த 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 சுவர்க்கத்திலிருந்து அந்த பாலத்திலிருந்து தப்பியதன் பின்னால் ரசூலுல்லாஹ் நரகத்தை பார்ப்பாங்க. யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துல கொஞ்சம் பேர் அந்த நரகத்தில் இருக்கிறாங்க, யா அல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி. சுவர்க்க வாயில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் யா ரப் உம்மத்தி உம்மத்தி. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் நீங்க போங்க, உங்களுடைய சமுதாயத்துல யாருடைய உள்ளத்துல ஒரு தீனார் அளவு ஈமான் இருந்ததோ அவர்களை வெளியேற்றுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேற்றுவார்கள். யா ரப் உம்மத்தி உம்மத்தி. அல்லாஹ் திருப்பி சொல்லுவான், யா ரசூலல்லாஹ் நபியே, உங்கள் சமுதாயத்தில் அரை தீனார் அளவு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருந்ததோ அவர்களை வெளியேற்றுங்கள். யா ரப் உம்மத்தி உம்மத்தி. யா அல்லாஹ் என் சமுதாயம் இன்னும் இருக்கிறார்கள். முஹம்மதே, உங்கள் சமுதாயத்தில் கால் தீனார் அளவு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருந்ததோ அவர்களையும் வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா கடைசியாக சொன்னதன் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஃபஅல் மலாயிகா வஷஃபஅல் அன்பியா வஷஃபஅல் முஃமினூன். நபிமார்கள் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள், மலக்குமார்களும் செய்து விட்டார்கள். அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அந்த முஃமின்கள் சிலரும் அல்லாஹ்விடம் ஷஃபாஅத் கேட்டு விட்டார்கள். ஒருவர் மட்டும் மிச்சம், அர்ஹமுர் ராஹிமீன். கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளராகிய அல்லாஹ்வுடைய பங்கு மட்டும் மிச்சம். அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னுடைய திருக்கரத்தை நரகத்துக்குள் போடுவான். போட்டு அவனுடைய கையில யாரெல்லாம் பிடிபடுவார்கள் அவர்களை தூக்கி அல்லாஹு தஆலா எடுப்பான். அவர்களை சுவர்க்கத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய நஹ்ருல் ஹயா என்கின்ற ஒரு ஆற்றுல போட்டு தூய்மையாக்கி ஹாஉலாஇ உதகாஉ மினன் நார், நரகத்தில இருந்து விடுதலை பெற்ற அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் இவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்துல நுழைவிப்பான். லம் யஅமல் கைரன் கத்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க பெருசா எந்த நன்மையும் செய்தார்கள், அவங்க பெருசாக எந்த நன்மையும் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணையின் காரணமாக நரகத்திலிருந்து விடுதலை கேட்கக்கூடிய மனிதர்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, எனக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த கட்டங்களை தாண்டுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வு எங்களுடைய மரணம் மட்டும். இந்த மரணம் வந்துவிட்டால் நான் இப்ப பேசிய எல்லாவற்றையும் நான் நீங்கள் சந்தித்து தானாக வேண்டும். எம்முடைய விமோசனத்தை நாளை மறுமையில எங்களுடைய அமல் மட்டும்தான் எங்களை தீர்மானிக்கும். அதே நேரத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எந்த நேரத்திலையும் அல்லாஹ்ட ரஹ்மத்தை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தக்ல்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன். அல்லாஹ் நாங்கள் செய்கின்ற இபாதத்துக்கு மட்டும் கூலி தருவதாக இருந்தால் இதெல்லாம் கிடைக்காது தோழர்களே. அல்லாஹ் நாளை மறுமையில 70,000 பேரை எந்தவித பாவ மன்னிப்பும் எந்தவித விசாரணையும் இல்லாமல் அனுப்புகின்றதான் என்றால் அது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி அனுமதி கொடுக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கருணை. சிலரை அல்லாஹ் தனியாக கூப்பிட்டு நஜ்வா விசாரணை நடத்துகிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய கருணை. எனவே எங்களுடைய பிரார்த்தனையில கட்டாயம் மறுமையை பற்றி கேட்கின்ற பொழுது அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு, அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு, யா அல்லாஹ் உன் ரஹ்மத் எனக்கு வேண்டும் என்று கட்டாயமாக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையில் யாரையெல்லாம் வேகமாக இந்த நிகழ்வுகளை தாண்டக்கூடிய நிலையிலே மூமின்கள் என்ற பட்டியலில் வைத்திருக்கிறானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் குடும்பத்தையும் அல்லாஹ் சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.